ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நேஹா டாக்கிஸ். இன்னைக்கு நான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன வயசுல நான் எவ்வளோ இன்டெலிஜென்ட் பிரில்லியன்ட் கேர்ளாக இருந்திருக்கேன்றதை உங்ககிட்ட ஷோ பண்ணுறதுக்காக இந்த ஒரு கண்டென்ட்டை நான் மேக் பண்ணுறேன். நான் எப்படி உங்ககிட்ட காட்ட போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டாடா 5th அப்போ ரேங்க்கு மார்க் ஷீட் அதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு பேப்பரில் தான் வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஸ்டார்லாம் போட்டு விடுவாங்க. சின்ன வயசுலயே சில குழந்தைங்க மார்க் கம்மியா இருக்க காரணத்தினால தப்பான டிசிஷனுக்கு போயிருக்காங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்துட்டு அப்போ நான் படிக்கும் போது இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி ஏபி கிரேட் வழங்குறது அது மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்ப நான் எப்படி இருந்திருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்காக வீடியோ. ஃபர்ஸ்ட் என்னோட போட்டோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் என்னோட போட்டோ. நான் உங்களுக்கு சைட்ல காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த போட்டோ பார்க்கும்போது எங்க மாமா பையன் ஒருத்தர் இருக்கான், சின்ன பையன் தான், அவன் 2வது தான் படிக்கிறான். அவனுக்கு லேடி கெட்டப் போட்ட மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து எந்த இயரோட ரிப்போர்ட்னா 2011 to 2012 அதுக்கான ரிப்போர்ட் இது. ஓகேவா? அப்புறம் 5th படிச்சுட்டு இருந்திருக்கேன். இதை அப்படியே நம்ம செகண்ட் பேஜ்க்கு திருப்பிக்கலாம். ஒரு பீரோக்குள்ள இருந்து எடுத்தோம், பீரோல இருந்து எங்கேயோ ஒரு மூலையில இருந்து எடுத்தாங்க. அதனால இந்த பேப்பர் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டோம்னா தமிழ், இங்கிலீஷ், கணிதம், அறிவியல், சூழ்நிலையியல், சமூக அறிவியல் அப்படி போட்டிருக்காங்க. 5th படிக்கும் போது 5 சப்ஜெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல் போட்டிருக்காங்க. இதுல எல்லாமே வந்து முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு தரம்ல வந்து ஏ வாங்கிட்டேன். 3 ஆண்டுலயுமே வந்து பிபின்னு போட்டிருக்காங்க. இது எனக்கு என்ன டவுட்னா, அப்ப எதுக்கு என்ன போர்ட்ல எல்லாம் வந்துட்டு எழுதி போட சொல்லுவாங்க எனக்கு தெரியல. 5ஆவதுல இருந்து 12th படிக்கிற வரைக்குமே நான் கிளாஸ்ல இருக்கும்போது அப்பப்ப நான் போர்ட்ல வந்து எழுதி போடுற பழக்கம் எனக்கு எப்பவுமே இருக்கு. ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அழகா இருக்கும் வேற, அதனால டக்குன்னு ஃபாஸ்டாவும் எழுதுவேன். ஹேண்ட் ரைட்டிங் எல்லாருக்கும் அழகா இருக்குமோ இல்லையோ, மற்றவங்களுக்கு புரியுற அளவுக்கு கரெக்டா கொஞ்சம் தெளிவா எழுதுவேன் போர்ட்ல எல்லாம். ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஏ வாங்கி வச்சிருக்கேன். நீங்க நம்பலன்னா நான் உங்களுக்கு சைட்ல வந்து ஷோ பண்றேன். ஓகே நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துட்டு இங்கிலீஷ். எனக்கு பிடிக்காத சப்ஜெக்டே இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் வந்து லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் போட்டிருக்காங்க. குவார்டர், ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர். இதுல வந்து ஓவராலா வந்து பி லாஸ்ட் குவார்டர்ல தேர்ட் குவார்டர்ல மட்டும் நான் வந்து ஏ வாங்கி வச்சிருக்கேன். லிசனிங்ல வந்து ஏ, ஸ்பீக்கிங்ல பிபிபி, ரீடிங்ல பிபி, ரைட்டிங்ல பிபிபி, ஓவராலா பி. கைஸ், நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்க்கு போலாம். நெக்ஸ்ட் வந்து கணிதம். கணிதம்ல வந்து எண்கள், அளவைகள், பின்னங்கள், வடிவியல், கணிதம் சார்ந்த நுண்ணறிவு திறன், கணித தொடர்பு மற்றும் மனப்பான்மை. 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு அப்கோர்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த 3 ஆண்டுகள் வந்து இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் எண்கள் வந்து ஏ வாங்கி வச்சிருக்கேன், அளவைகள்ல ஏ வாங்கி வச்சிருக்கேன், பின்னங்கள்ல ஃபர்ஸ்ட் ஆண்டு வந்துட்டு அதாவது லீவ் போட்டேன்னு நினைக்கிறேன். அதனால வந்து டேஷ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஏ வாங்கி வச்சிருக்கேன். மேத்ஸ்ல நான் ரொம்ப வீக் தான், ஆனா எப்படி நான் வந்து ஏ வாங்கியிருக்கேன்னு எனக்கே வந்து தெரியல. வடிவியல்ல வந்துட்டு ஏ, லாஸ்ட் ஓவராலா பார்த்தாலுமே ஏ வாங்கி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துட்டு சூழ்நிலையியல் அறிவியல் போட்டிருக்காங்க. இதுல என்னென்னலாம் இருக்குன்னா உற்று நோக்குதல், அடையாளம் காணல். 3 hours later. ஆனா அப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் வந்து 2 ரூபாய்க்கு தருவாங்க. இப்பெல்லாம் வந்து ஜூஸ் வந்து 50 rupees அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்பெல்லாம் 2 ரூபாய்க்கு நான் வீட்டுக்கு ஜூஸ் வாங்கிட்டு போவேன். அதுக்கு எங்க அம்மா கிட்ட காசு வாங்கி நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போவேன். அப்போ ஒரு வாட்டி என் தம்பி ஃபாஸ்டா ஓடி வந்து என்கிட்ட கொடுத்தா, நான் கீழே போய் அடைச்சேன். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டுல வந்துட்டு பி, செகண்ட் தேர்ட் ஆண்டுல வந்துட்டு ஏ போட்டிருக்காங்க. இட்ஸ் குட் கைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு சூழ்நிலையியல், சமூக அறிவியல் 5th. என்னோட ஃபேவரட்னா வந்து சோசியல் சயின்ஸ் தான். எனக்கு வந்துட்டு வரலாறு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ இதுல நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கேன் நினைக்கிறேன். பார்க்கலாம். உற்று நோக்கல்ல ஏ, அடையாளம் காணல ஏ, விவாதத்தல்ல பி, விளக்கும் திறன்ல பிபி. அஃப்கோர்ஸ் நான் ஒழுங்கா யாரும் சொல்ல தர மாட்டேன், யாருக்கும் சொல்ல தர மாட்டேன்னா எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இல்ல எனக்கு தெரியும், என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு யார்கிட்டயும் வந்து நான் விவாதிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஷை நானு. வாங்கி வச்சிருக்கேன். ஓவரால் வந்துட்டு பி வாங்கி வச்சிருக்கேன். ஓகே இது ஓகே தான் நினைக்கிறேன். எனக்கு ஸ்கூலுக்கு போறதே இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்கூலுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போவேன். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆண்டு வந்துட்டு பி வச்சிருக்கேன், செகண்ட் ஆண்டு ஏ, தேர்ட் ஆண்டு ஏ. ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்து இப்ப நம்ம போறோம். ஸ்போர்ட்ஸ்னா டான்சிங், டான்சிங், சிங்கிங் இதெல்லாம் நம்ம கூட வச்சுக்கலாம். சோ ஓகே, இப்ப அதை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாடுதல், நடனம், நாடகம், கணித வேலை மற்றும் கைவினை பொருட்கள்,
வரைதலும் மனம் தீட்டுதலும் களிமண் வேலை பொம்மலாட்டம் வில்லு பாட்டு. ஓகே, இதாவது ஃபர்ஸ்ட் ஆண்டு செகண்ட் ஆண்டு தேர்ட் ஆண்டு 3 போட்டு வச்சிருக்காங்க. களிமண் வேலை ஏ போட்டிருக்காங்க. இந்த களிமண்லயே எங்க டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்பி செய்யறது, அதுக்கப்புறமா சொம்பு, அப்புறமா வந்துட்டு சாப்பாடு வடிக்கிற மாதிரி அந்த அடுப்பு, அதெல்லாம் நான் செஞ்சு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன். அதனால எனக்கு ஏ போட்டிருக்கு. பொம்பலாட்டம் அதுல வந்து ஏ போட்டிருக்காங்க. அப்புறமா வில்லுப்பாட்டுல வந்துட்டு பி போட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்க ஸ்கூல்ல வந்து இல்லவே இல்லாததுக்கு வந்துட்டு அதுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ஏ தானே போடணும். அப்புறம் எதுக்கு எனக்கு பி போட்டு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் ஓவரால் வந்துட்டு எல்லாத்துலயும் ஏ போட்டு வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இந்த கிரேட் எல்லாமே இப்ப பார்த்து முடிச்சிட்டோம். இதுல வந்து நான் எதுவுமே சின்றது வந்து வாங்கவே இல்லை. எல்லாமே ஏபி மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ரியலி நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இப்பதான் நம்ம கண்டென்ட்டோட எண்டுக்கு வரப்போறோம். எங்க டீச்சருக்கு இப்போ நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்க டீச்சரோட பேர் தான் உமா டீச்சர். ரொம்ப நன்றி. எனக்கு 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் அந்த டீச்சர் தான் எனக்கு டீச்சரா இருந்தாங்க. 6th இருந்து நான் காலேஜ் வரைக்கும் எனக்கு எந்த டீச்சர் வந்தாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரது அந்த உமா டீச்சர் தான். நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஆளானாலுமே நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு கூடவே இருந்து யார் நம்மள வந்து கைட் பண்றாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு வந்து அதிகமா வந்து ஞாபகம் வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு இருந்ததா என்னோட உமா டீச்சர். எனக்கு இப்பவும் எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. ஏன்னா இது ஃபுல்லா அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் தான். இது போட்டது எல்லாமே அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் தான். தேங்க்யூ டீச்சர்ஸ். நம்ம ஃபைனலா கண்டென்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ஃபன்னான கண்டென்ட் நான் நிறைய மேக் பண்றதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஃபன் கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். கிளம்புறேன். பாய். தப்பா பேசுறேன். இட்ஸ் ஓகே. பாய்.